Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஜூலை 2024 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி எப்படி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றதுன்னு உங்களுக்கு டெமோ வீடியோ போட்டு சொல்லிருந்தேன். இப்போ என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டோம். ஆனா எங்களுக்கு ரெசிப்ட் எதுவுமே வந்து ஷோ ஆகல. அகைன் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ற மாதிரி தான் ஷோ ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 days மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் வந்து பேமெண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சுனா அகைன் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிராதீங்க. 2 நாள்ல உங்களுக்கு ரெசிப்ட் வந்து ஜெனரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இமிடியேட்டா கூட ரெசிப்ட் வந்து வந்துருது. இந்த லாகின்ல இருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணதும் இமிடியேட்டா ரெசிப்ட் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. சோ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அகைன் கிளிக் பண்ணா சோ டிரான்சாக்ஷன் டேட், டிரான்சாக்ஷன் ஐடி, டிரான்சாக்ஷன் அமௌண்ட், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரெசிப்ட் இது போல வந்து ஷோ ஆகுது. இத வந்து வியூ பண்ணா நமக்கு ரெசிப்ட் வந்து ஷோ ஆகுது फ्रेंड्स. சோ இது போல உங்களுக்கும் வந்துரும். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. ஒரு 2 days கழிச்சு ஒரு டைம் வந்து நீங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டு உங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் போயிடுச்சுனா மறுபடியும் வந்து நீங்க பே பண்ணிராதீங்க. 2 டைம் வந்து அமௌண்ட் போயிடுச்சுனா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. சோ பாத்துக்கோங்க. இந்த மாதிரி queries இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க फ्रेंड्स. உங்களுக்கு ரெசிப்ட் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன் கேஸ் ரெசிப்டே வரல 1 வீக் ஆயிடுச்சு அப்படினா நீங்க இமிடியேட்டா யுனிவர்சிட்டியை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றதுக்கு நமக்கு லாஸ்ட் டேட் வித்அவுட் ஃபைனோட பாத்தீங்கன்னா இந்த மாசம் 24ஆம் தேதி வரை நமக்கு டைம் இருக்கு. சோ ஜூன் 24 வரை நம்ம எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம். வித் ஃபைனோட பாத்தீங்கன்னா 27 வரை நமக்கு டைம் இருக்கு फ्रेंड्स. சோ இன்னும் டைம் நிறையவே இருக்கு. பார்த்து பொறுமையா கரெக்ட்டா வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுங்க. கரண்ட் பேப்பருக்கு கண்டிப்பா நீங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். அரியர் பேப்பர் இருந்துச்சுனா அதையும் சேர்த்து ஆட் பண்ணி இந்த டைம் எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க फ्रेंड्स. ஃபர்தரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு இல்ல வேற ஏதாச்சும் அப்டேட் வேணும்னாலும் நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். Thank you for watching.